ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி இது 2த்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜான் 2025ல இருந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஜான் 2025 ஸோ 1 ஜான் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்லயும், ஜிஎஸ்டிலயும் ஸோ இது 2த்துல வந்து ஒரு சம் மேஜர் சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டாக்ஸ்ல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 206(c) சப்செக்ஷன் 1(f). ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2 பில் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மென்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அமெண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து நீங்க ஒரு 10 லேக்ஸ்க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னும்போது, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1% டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதர் குட்ஸ், லக்ஸுரி குட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபிஷியலா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி 1 ஜான் 2025ல மேபி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோனே அது என்னென்ன குட்ஸ்ன்றத நம்ம வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து போடலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேஷன் சொல்லிட்டு இ-வே பில்லும், இன்வாய்ஸுமே இருக்கு. ஸோ கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மேனிட்டரியா வந்து எதுக்கு இருந்துச்சுன்னா, 100 கோர்ஸ்க்கு மேல யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்களுக்குலாம் ஆகஸ்ட் 2020, 2023லேருந்து இவங்களுக்கு வந்து கம்பல்சரியா இருந்துச்சு. ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, 20 கோர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆப்ஷனலா இருந்துச்சு. எப்பன்னா செப்டம்பர் 11, 2023லேருந்து ஆப்ஷனலா இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜான் 2025லேருந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 கோர்ஸ் இருக்கவங்களுக்கு மேண்டேட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 5 கோர்ஸ் இருக்கவங்களுக்கும் இது வந்து மேண்டேட்டரியா வந்து கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் ஏப்ரல் 1 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்ஸ் பேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இ-வே பில்லும், இன்வாய்ஸ் எல்லாம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதோ, அவங்க எல்லாருக்குமே இது வந்து மல்டி ஃபேக்டர் வந்து கம்பல்சரின்ற மாரி கொண்டு வராங்க. ஸோ அ அட்வைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே வந்து நீங்க லாகின் பண்ணி எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்மளுக்கு கிட்ட கிட்ட வரும்போது போர்ட்டல் வந்து சம் இஷ்யூஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால லாஸ்ட் டைம்ல நம்மளால பண்ண முடியாம போறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3வது சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இ-வே பில்ல தான் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜான் 2025 இ-வே பில் வில் பி லிமிட்டட் டூ டாக்குமெண்ட்ஸ் டேட் வித்தின் 180 டேஸ். அதாவது இன்னைக்கு டேட்ல ஜெனரேட் பண்ணா 180 டேஸ்க்குள்ள நீங்க எப்ப வேணா வந்து இ-வே பில் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இன் கேஸ் அது வந்து ஜெனரேட் பண்ண முடியல 181 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 5, 2024ல வந்து நீங்க ஒரு இ-வே பில் டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னும்போது, இ-வே பில் ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் 1, 2025ல நீங்க ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆகாது. ஏன்னா 180 டேஸ் வந்து தாண்டிருச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இ-வே பில் எக்ஸ்டென்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இ-வே பில்க்கு வந்து 365 டேஸ் முன்னாடி வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 360 டேஸா வந்து மாத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் 1, 2025ல நீங்க ஏதோ ஒரு பில் வந்து நீங்க இ-வே பில்ல போட்டு அத எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு வந்து லிமிட்டட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2025 தான் வந்து லிமிட்டட் டைம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, 360 டேஸ வந்து தாண்டதுனால உங்களுக்கு வந்து அக்செப்ட் வந்து போர்ட்டல்ல வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ 4த் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ். ஸோ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த டிசம்பர் 31, 2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இத விட்டுட்டா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் யூ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ ஐடிஆர் யூ ரிட்டர்ன்ல உங்களால ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது. லாஸ் வந்து கேஷ் பேக் பண்ண முடியாது. இந்த மாரி ஒரு 4, 5 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4, 5 கண்டிஷன்ஸும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ நீங்க வந்து ஐடிஆர் யூ அதாவது அப்டேட் ரிட்டர்ன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 5த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 55த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் வந்து ரென்டல் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் கிட்ட இருக்கவங்ககிட்ட, நீங்க வந்து ஆர்சிஎம் வந்து பே பண்ண வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் வே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 9சிக்கு வந்து குடுத்திருந்தாங்க. அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நயன் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டீங்க. ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 17, 18, 18, 19, 19, 20, 20, 21, 22, 23. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நயன் வந்து ஃபைல் பண்ணீங்க. பட் 9சி வந்து ஃபைல் பண்ணல.
அப்படின்றபோது உங்களுக்கு வந்து அந்த 9Cக்கான பெனால்டிஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9 அண்ட் 9C போத் சேர்ந்தது தான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன். 9 மட்டும் நீங்க பண்ணிட்டு 9C பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்து 9Cக்கான இது ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் 9C வந்து நீங்கள் வந்து அந்த பெண்டிங் பண்ணதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 31st March 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு வித்தவுட் பெனால்டிஸ். அதாவது நீங்கள் 9 வந்து முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டு 9C இப்போ ஃபைல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெனால்டிஸ் எதுவும் பே பண்ண வேணாம். அதுக்கான லேட் ஃபீஸும் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து 9C வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 9 வந்து ஃபைலே பண்ணாமல் இப்போ போய் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஃபீஸ் பெனால்டிஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் செக்ஷன் இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 7-8லேருந்து 18-19. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அதாவது 10 இயர்ஸ் கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து ரெட்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கான டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 31st March 2025 தான். இன்கேஸ் இதை வந்து தாண்டிட்டீங்கன்னா உங்களால் வந்து அதை அந்த எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வந்து கம்பல்சரி வந்து இப்போதைக்கு ஒரு லாஸ்ட் மந்த்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. பட் இது வந்து 2025ல வந்து மேண்டேட்டரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வந்து எப்போ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு வந்துன்னா 14 மந்த் எவ்ரி 14ல வந்து உங்களுக்கு வந்து ஐஎம்பிஎஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அதே மாதிரி 20 அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கு 20 டியூ டேட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 8th வந்து பார்த்தீங்கன்னா 9 and 9C 9 and 9Cக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31st December 2024 தான் லாஸ்ட் டேட்டு. இன்கேஸ் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸும் அண்ட் பெனால்ட்டிஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ 9 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஜிஎஸ்டிஆர் டிபி ஃபைலிங் ஃபார் டைம்லைன் வித் ஐஎம்பிஎஸ் ப்ராசஸ். ஸோ இதே சேம் தான். ஐஎம்பிஎஸ் வந்து அப்கமிங்ஸில் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி ஆகலாம். ஸோ எவ்ரி 14th வந்து உங்களுக்கு வந்து ஐஎம்பிஎஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி 20க்குள்ளே நீங்கள் டைம்லி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே 20க்குள்ளே நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் ஜென்ரேட் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎல் ஃபார்ம் 01 அண்ட் 02 வந்து பார்த்தீங்கன்னா January 1st தான் வந்து உங்களுக்கு வந்து Jan 1st 2025 தான் வந்து ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மும் வந்து உங்களுக்கு ஜான்வரியில் தான் வருது. ஸோ இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கான டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து எதுக்கான ஃபார்ம்னா லேட் ஃபீஸ் வே ஆஃப் ஃபார்ம், லேட் ஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வே ஆஃப் ஃபார்ம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2017, 18, 18, 19 இந்த 19-20 வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.